கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்குக்கு பிறகு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. அதாவது சனி சந்திரன் சேர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆடி 18ஆம் பெருக்கு வருது. இதன் பிறகு பார்த்திங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்கள் ராசியிலேயே வந்து இருப்பார். 9ஆம் அதிபதி இருக்கிறது ஒரு பெரிய லக்கு. அதே சமயத்தில் சுக்கிரன் நீச்சம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னாக்கா உடல்நிலையில் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் இருக்கும். அதாவது மன அழுத்தம், உடல்நிலையில் லைட்டாக ஒரு அழுத்தம் அன்றைக்கி இருக்கும். அதை தவிர வருமானங்கள் வரும், நிறைய காசு பணம் வரும், நண்பர்கள் உதவி செய்வாங்க, திடீர்னு ஒரு வேலை ஒன்று அமையிறத பண்ணும், திடீர் அதிர்ஷ்டம் நிறையா இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் இப்போ ஆடி 18ஆம் பெருக்குக்கு பிறகு ஆடி மாத காலங்களில் வருமானங்களை பார்க்குற ஒரு விஷயமாகவே இது அமையப்போகுது. அதனால் இது ஒரு பொற்காலம். அடுத்தவங்கள்ட்ட ஒரு ஒரு நம்பிக்கையின் ரீதியாக ஒரு கையெழுத்து போடுறதோ, ஜாமீன் போடுறதோ, ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ அந்த விஷயம் மட்டும் வேண்டாம். அது ஏதாவது ஒரு குடைச்சலில் கொண்டு விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது ராசிக்கு 12ங்கிறது சூரியன் தான். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து சில நேரங்களில் யாருக்காவது ஜாமீன் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதை மட்டும் தவிர்த்துக்கங்க. நல்லபடியாக வேலை கிடைக்க போகுது, நல்ல வருமானம் வரப்போகுது, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. இதை உங்களை பார்க்கும் பொழுதே புரியும். நல்ல பொற்காலங்க அது.